இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு சாரதா. என்னங்க, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற? நம்ம ககன் பூர்ணிக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்காங்க. ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அது? பூர்ணிய கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி அவங்க தங்கச்சிய ககன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ககனும் ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு கல்யாணமான விஷயத்த மறந்துட்டான் அவன். நானும் இவ்வளவு நேரம் பூர்ணி கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா ககனும் கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டான்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. தாம்பள தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உடனே இந்த விஷயத்த நீங்க பூமி கிட்ட சொல்லுங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் ககன் நீ பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி, நான் பேசுறேன். நீங்களும் பூமியை சீக்கிரமா வாங்க, வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன். அம்மாடி பூமி, என்ன மாமா? இப்பதான் உன் அத்தை போன் பண்ணாமா? நான் இங்க ஒருத்தர் உயிரோட இருக்கேன். எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவார் அவரு? நான் அந்த வீட்டை விட்டு வேணா வெளியில வந்திருக்கலாம். ஆனா அவரோட வாழ்க்கையை விட்டு வெளியில வரல மாமா. நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இது ஒன்னும் பொம்மை கல்யாணம் கிடையாது. முக்கோடி தேவர்களை சாட்சியா வச்சு நடந்த கல்யாணம். இப்பவே போய் அந்த கல்யாணத்தையும் அங்க வரவங்களையும் ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். மாமா, பூமி டென்ஷனா எங்கேயோ போற மாதிரி தெரியுது. பூமி, பூமி, எங்க போற? அப்பா, அது வந்து நான்